ஹெல்ஸ்டாம் ஒரு வழியாக அந்த வீடியோவோட மொத்தமாக அந்த சீரிஸை நம்ம முடிச்சிட்டோம். சீசன் 2 வந்துட்டு ஆக்சுவலி கன்டினியூ பண்ணல, சீசன் 1ஓட நிறுத்திட்டாங்க. ஸ்டில் இந்த ஸ்டோரி வந்துட்டு அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும், ஃபினிஷ் பண்ணலைங்க. ஃபர்தராக வந்துட்டு ஸ்டோரி கொண்டு போயிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அது ஸ்கோப் இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஸோ அவங்களுமே வந்துட்டு இனிமேல் அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசனோடய வந்துட்டு முடிச்சு கட்டிட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம அதோட எண்டிங்கை பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு முன்னே எபிசோடெலாம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற கிளியராக பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த எபிசோட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ போன எபிசோடோட முடிவில் வந்துட்டு லிட்டரலி டைமண்ட் அண்ட் ரொசேட்டி, அதாவது டெக்னிக்கலி வந்துட்டு கத்தாரா வந்து பசாரோட பீஸ் வந்துட்டு டைமண்ட்குள்ளே வச்சு 2 பேரும் உடலோட வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் நினச்சி பார்க்கும்போது ரொசேட்டி அண்ட் டைமண்டாக தான் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது கதவே இல்லாத ஒரு ரூம்குள்ளார வந்துட்டு சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு சமயத்தில் கத்தாராவோட மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி ஒரே நாளில் அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க. அதுவே அந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு சொல்லும் போது தெரியும் இது மார்னிங் சிக்னஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னா, மார்னிங் சிக்னஸ் வந்துட்டு ஜென்ரலி பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரும் அப்படிங்கனால அவங்க வயிற்று தொட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஆனா விக்டோரியா கிட்ட வந்தீங்கன்னா, விக்டோரியா ஓகே அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, பெட்டில் தான் வந்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஆனா பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க கத்தாரா கிட்ட இருந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொசேட்டி வந்து டைமண்ட் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பாரு நீ வந்துட்டு ஏதோ ஒரு டெவில் கிட்னா இல்லை நம்ம குழந்தை இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது பேசுறத வச்சு வந்துட்டு இவன் டைமண்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீ டைமண்ட் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு இல்யூஷன் மாதிரி தான். அவங்க வந்துட்டு விக்டோரியாவை எகைன் மாறுவாங்க. நம்மளுக்கு ஒரு குழப்பம், அது விக்டோரியா மாதிரி மாறுறாங்களே, இப்போ விக்டோரியா அங்கே இருக்கிறது யார் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ரீசெண்டாக எடுத்த உருவம் வந்துட்டு விக்டோரியா தான். ஸோ அதனால வந்து ஸ்டில் கத்தாரா வந்துட்டு விக்டோரியா மாதிரியே வந்துட்டு காட்டுவாங்க. பட் அதை தொடர்ந்து அங்கிருந்து நேரடியாக வந்து நம்ம டைமண்ட் இருக்கார்ல, உண்மையான டைமண்டோட உடம்புக்குள்ள இருக்கிற பசார் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரடியாக போயிட்டு விக்டோரியாவை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்காக போவார். இந்த ஒரு கேப்ல தான் ஆனா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெளியில் போயிருப்பாங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது கரெக்டாக டைமண்ட் வந்துட்டு அம்மாவை கழுத்து பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கிற பார்த்தோன்னே 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு தோக்க குடிச்சுன்னு கண்டுபிடிச்சா ஓகே இது டைமண்ட் கிடையாது, டைமண்ட்குள்ள ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸ் கேர்டேக்கர் வந்ததுக்கப்புறம் லிட்டரலி கேர்டேக்கர் வந்துட்டு திரும்ப வந்துட்டாரு. அவங்க வந்துட்டு எப்படியோ அந்த பிளட் கேட் இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பசார் டைமண்ட் குள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருவாங்க. ஸோ அவனுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒன்று ஆடுது நெளியுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்பயே தெரிஞ்சிடும் ஓகே இது சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம என்ன இருக்கார்ல அவர் டெரிக் கூட இருப்பார், அதாவது அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பாரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு வியர்டா ஃபீல் ஆகும். என்னடா இது வியர்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அந்த கடிச்ச இடம்லாம் இருக்கும் இல்லையா, இவர் ஆல்ரெடி அந்த ஸ்கல் வச்சு கடிக்க வச்சிருப்பார்ல, அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிள்ஸ் மாதிரி வரது மட்டும் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் திடீர்னு வந்துட்டு வாயிலிருந்து ஏதோ வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு கண்ணுங்க, அந்த ஒத்த கண்ணு அடங்குய்யால அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அவர் பயந்துருவார். அண்ட் இன்னொரு பக்கம் ரொசேட்டி தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மயக்கத்தில் வச்சு அவளை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தானா அவள் ஃபுல் டேர்ம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. என்னடா அது டெலிவரி ஆகிற அளவுக்கு ப்ரெக்னெண்ட் ஆயிருக்காளே, அப்போ ரொம்ப நாளாக இங்கே இருந்திருப்பாளோ அப்படிங்கிற உங்களுக்கு தோணும். பட் ஆனால் அப்படி கிடையாது, ஒரே நாள் தான், அதுவே என்ன முடியல. பட் ஆனால் இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவா. நீங்கள் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணது அப்படிங்க மாதிரிலாம் வந்துட்டு கத்தாரா விக்டோரியா உடம்புலேருந்து சொல்லும்போது ஏன் நீ தடுக்கலாம்ல உன்னால் முடியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. அப்போ தெரியும் ஓ நீ இப்போ எனக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கீல அப்படின்னா உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, சும்மா பயம் மட்டும் தான் காட்ட முடியும், ஆனால் அதை என்ன உணர வைக்க முடியாது. ஸோ நான் என்ன வேணா பண்ணலாம், இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லிட்டலி வந்துட்டு கத்தாராவே ரொசேட்டி வயிற்றுக்குள்ளே திரும்ப பிறக்கிறாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புது உடல் வேணும், புதுசாக பிறக்கிறதுக்கும் புதுசாக வாழ்கிறதுக்கும். ஏன்னா இது வரைக்கும் அடுத்தவங்க உடல்லே வாழ்ந்து போய் இல்லாமல் அவங்களே வந்துட்டு ஒரு உயிராக திரும்ப பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஜென்ரலி வந்துட்டு நம்ம வால்டமோட்டெல்லாம் திரும்ப பிறக்க வைப்பாங்க இல்லையா, அண்டு ஷிண்டு அந்த கைண்ட் ஆஃப் தான். பட் அதுக்கு ஒரு வெசலாக இருக்கிறது நம்ம ரொசேட்டியை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா கிட்ட வந்தீங்க அப்படின்னா சரி விக்டோரியா வச்சு எப்படியாவது பசார் வந்து ஓவர் கண்ட்ரோலாக இருக்கிறனால உள்ளுக்குள்ள டைமண்ட் வெளியில் வரைக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு கத்தாரா வந்துட்டு உன்னை எல்லாம் அம்மாவாக பார்க்கல, பையனாகவும் பார்க்கல, அம்மா பாசமே அவளுக்கு கிடையாது, உன்னை வந்துட்டு ஒரு டூலாக தான் பயன்படுத்திக்கிறா அப்படின்லாம் சொல்லி மண்டைக்குள்வாங்க. இந்த அம்மா பையன் பாசம் வந்து உனக்கு ஜென்மத்துக்கு புரியாது, ஏன்னா அது மனுஷங்களுக்கு மட்டும் இருக்கிறது, நீ ஒரு டெவில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு பசார் கண்ட்ரோலில் இருக்க டைமண்ட் வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரிலாம் ஆகும். பட் இருந்தாலும் அவங்க அதுக்கு மேலே வந்துட்டு பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மொத்த அந்த ஒரு இடத்தையே வந்துட்டு அவர் சதைக்கிற அளவுக்கு மூவ்மெண்ட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் பசார் கோவத்தில். இன்னொரு பக்கம் ராம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரைஸ்ட் இருந்தார்ல, அவர் வந்துட்டு தனியாக பேசுறதுக்காக வருவார் நம்ம ரொசேட்டி கிட்ட. அப்போ வந்துட்டு ரொசேட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ பிளட்டு வந்த மாதிரி இருக்கும் ஓகேவா, அதாவது அடி வைத்துக்கிட்ட. ஸோ அதனால் பயந்துருவார். பட் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே மைக் ஊசி எடுத்து கழுத்தில் குத்திட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ தப்பிச்சு நேரடியாக வந்துட்டு டைமண்ட் வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து பார்த்தா விக்டோரியாவும் ஹேஸ்டிங்ஸும் தான் இருப்பாங்க. ஸோ ஃபுல் டைம் ப்ரெக்னெண்ட்டாக பார்த்தோன்னா பயந்துருவாங்க. ரொம்ப நாள் என்னை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப நாளாவா நீ இன்னும் காணாமல் போய் ஒரு நாள் கூட முடியலமா அப்படி மாதிரி சொல்ல அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம டைமண்ட் இருக்கார்ல, அவர் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் வரதான் பார்ப்பார். பட் ஆனால் முடியாது, கட்டி வச்சு என்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே அந்த கத்தி இருக்கு இல்லையா அவங்க அப்பாவோட நைஃப், அதை வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனால் ஒரு நைஃப் வச்சு முடியாது, 2 நைஃப்மே சேர்த்து வச்சா தான் வந்துட்டு முடியும் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 2வது நைஃப் எடுக்கிறதுக்காக ஆனா போயிடுவாங்க. பட் 2வது நைஃப் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கேர்டேக்கர். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நிறைய வந்துட்டு இதை வச்சு ரொசேட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையை வந்துட்டு கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போவாங்க. ஓகேவா, ஆக்சுவலி ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு கேர்டேக்கர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்னொரு கத்தி வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் நான் வர வரைக்கும் நீ எப்படியாவது கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நீ வந்துட்டு எனக்கு வேணும் அப்படி மாதிரி வந்துட்டு ஆனா சொல்லிட்டு போயிடுவாங்க டைமண்ட் கிட்ட முடிஞ்ச வரைக்கும். பட் அவர் ட்ரை பண்ணுவார், பட் ஆனால் சுத்தமாக முடியாது. பசார் வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவான். அண்ட் இன்னொரு பக்கம் ராமு மகத்தோட நேரடியாக வந்துட்டு டைமண்ட் வீட்டுக்குள்ள போட மாட்டார், ரொசேட்டி தேடி போவாங்க. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க மற்றவங்களாம் சேர்ந்து அடிச்சாலுமே இன்னொரு பக்கம் கேர்டேக்கர் நேரடியாக வந்து மகோத்தை அந்த ஒரு டேகரோட சின்ன பாதி இருக்கு இல்லையா மீதி, அதை வச்சு அடிச்சிருவாரு. பட் ஆனால் அவர் கேர்டேக்கர் அடிக்கணும்னு சொல்லி பார்க்க நம்ம ஹேஸ்டிங்ஸ் ஸ்கூருக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த ஹிட்டை வாங்கிக்குவாங்க. ஸோ இதனால அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி கொண்டு போகும்போது ஆனா வந்து பார்க்கும்போது இதெல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே டைமண்ட் கிட்ட இருக்கிற சுச்சுவேஷன் சொல்லி ரெண்டுத்தையுமே சேர்க்கணும் அப்படி மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இந்த ஒரு சமயத்தில் ரொசேட்டி வந்து நேரடியாக சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஆர்ச் பிஷப் அங்கே இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த பிரெக்னன்சி வந்துட்டு பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து உன்னோட டைமண்ட் தான், அவன் நல்லவன் கிடையாது, அவன் இப்படி தான், அவனும் ஒரு டெவில் தான், என்ன பண்ணாலும் அது மாற போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மண்டைக்குள்ள வாங்க. பட் அதெல்லாம் இல்லை, எனக்கு எப்படியா இந்த குழந்தை வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணும் அப்படி மாதிரி மட்டும் கேட்பாங்க. இங்கே இரு அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்கடையில் என் வந்துட்டு குழப்பத்தில் நேரடியாக வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டகிட்ட சொல்லிட்டு நேரடியாக நேரில் வந்து காமிச்சிடுவாரு. அப்போ வந்துட்டு ஆக்சுவலி இனிமேல் நீ தாண்டா கீப்பரு, உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா, உனக்கு முக்கியமான வேலையே இப்போ கீப்பராக இருக்க போகிறதா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாரு எனக்கு கீப்பர்லாம் இருக்க வேணா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி இல்லை அதெல்லாம் முடியாது, இனிமேல் நீ தான் கீப்பர் அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இவர் கீப்பராக இருக்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக அந்த டீமன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாருமே அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் பசார் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்தாலே வந்துட்டு பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் தான். ஏன்னா கீப்பரை பார்த்து கண்டிப்பாக அவங்க எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. ஸோ இவரே வந்துட்டு ஒரு கீப்பர், இது வந்துட்டு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருக்கு புதுசாக நாலேஜ் எல்லாம் கிடைச்சிரும் இந்த ஒரு சமயத்தில். அதனால வந்துட்டு அந்த டேகர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ரத்த வழியில் இருக்கிறவங்க மட்டும் தான் சேர்ந்து இது பண்ண முடியும். அதனால அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தான் அதை வந்துட்டு ஒன்று சேர்க்க முடியும் 2 டேகரையுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இது கிடையாது பசாரன்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா டைமனோட டெட் பாடி அப்படிங்கிற மாதிரி ஆகியிருப்பாரு. பட் ஆனால் டெட் பாடியாக இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க அடிச்சு போட்டு தப்பிச்சிருவாரு. ஸோ மகாத்து ராம் எல்லாருமே சேர்ந்து கத்தாரா கூட சேர்ந்து எப்படியாவது ரொசேட்டியை தூக்கிட்டு போய் தனியாக வைக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேவா, பட் இது தெரியாமல் ஆனா வந்து பார்க்கும்போது அவன் செத்துருப்பான்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவன் சாகலை அப்படிங்கிறது அவங்களுக்கு லேட்டராக புரிஞ்சிருக்கும். பட் இருந்தால் இன்னொரு பக்கம் ஆனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 2 டேகரையும் சேர்த்திடுவாங்க. சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது சேர்க்கும் போது அவங்க அப்பா அதை வச்சு இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கொண்டாரோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் ரொசேட்டியை வந்து சர்ச்லேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொல்லுவேன்னு சொன்னதுனால அவங்க வந்துட்டு என்னால் யாரும் சாக வேணாம்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் டெலிவரி வந்துட்டு ஆகிறக்கான சுச்சுவேஷன் வந்துடும். இந்த ஒரு சமயத்தில் ஆனா என்ன எல்லாருமே அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த டீமன்ஸை தடுக்கிறக்கா பார்ப்பாங்க. ஸோ பசார் கூட சண்டை போட்டு டைமண்ட் பாடியிலேருந்து அந்த ஒரு பீஸை வந்துட்டு எடுத்துருவாங்க அந்த ஒரு டேகரை பயன்படுத்தி. அதனால் டைமண்ட் வந்துட்டு நார்மல் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாலுமே அந்த குழந்தை வந்து அந்த சமயத்தில் பிறந்திருக்கும், டெலிவரி ஆயிருக்கும், பொண்ணு குழந்தை பிறந்திருக்கும். பட் இருந்தாலும் ரொசேட்டியுமே கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் டைமண்ட்லாம் இருக்கிறனால இப்போ எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க. அண்ட் ஈவன் மகாத்தியுமே வந்துட்டு லிட்டரலி மொத்தமாக ஃப்ரீ பண்ணிடுவாங்க அந்த ஒரு இது கிட்ட இருந்து. ஸோ அந்த கத்தி வச்சு ஈஸியாக வந்துட்டு பொசஸ் பண்ணவங்களே ஃப்ரீ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு அந்த குழந்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இந்த குழந்தையை பார்த்துக்கிறேன், அவளுக்குள்ள எந்த தீய சக்தியும் இல்லாமல் நான் வளர்த்துறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குமே வந்துருவாரு. இருந்தாலுமே அந்த டேகரை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் கேர்டேக்கர் கடைசியாக வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிற மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்டு அவங்களுக்கும் வந்துட்டு அந்த டியூமர் எடுத்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு அந்த கேன்சர் பிரச்சனை அதெல்லாமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு அப்செட்டான விஷயம் என்ன அப்படின்னா உன்னோட இனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரித்து பேசுகிறாங்க நம்ம ரொசேட்டி. சங்கட்டமாயிரும், என்னோட கைண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிரும். ஏன்னா எனக்கு உதவின்னு கேட்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஆனால் அப்போ நீ இல்லை, உன்னாலே எனக்கு என்னால் இது பண்ண முடியாதப்போ அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. தர்ம சங்கட்டமாக போயிடும். ஸோ அவங்களுமே லிட்டரலி வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டு எந்த பிரயோஜனமே இல்லை உன்னால் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு அப்செட் ஆயிரும். ஸோ அதனால் ஆரம்பத்தில் ஒரு குட்டி வயசில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டில் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போவார். பட் இருந்தாலும் அப்படி சூசைட் பண்ணும்போது அவங்க அப்பா வந்துட்டு அவரை பாஸ் பண்ணி காப்பாற்றிடுவார். என்னாலும் நீ என் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு செகண்ட் எங்கிருந்தோ அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அவரை ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அவரை காப்பாற்றுற மாதிரி ஆகியிருக்கும். ஸோ அதே இடத்துல நின்று பார்த்துட்டு இருப்பார். அந்த ஒரு சமயத்தில் ஒரு மாதிரி இருக்க ஆனா வந்துட்டு பக்கத்தில் வரது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு என்னானாலும் நீ எனக்கு கனவு பண்ணல, நானும் உனக்கு கனவு பண்ணல, ஏன்னா நம்ம 2 பேர் அண்ணன் தங்கச்சி, நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விக்டோரியோட ஹோமில் வந்துட்டு ஹெல்ஸ்டாமோட ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து கேர்டேக்கர் ஹேஸ்டிங்ஸ் கூட சேர்ந்து ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்ருப்பாங்க. டின்னர் சாப்பிட்ருக்கும் இன்னொரு பக்கம் நம்பிக்கையின் குழப்பத்தில் ரொசேட்டி போய்
பின்னாடி வந்துட்டு பிளட் கூட ஜாயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஏன்னா அவங்க இப்போ டீமன்ஸே வெறுக்கிறவங்க அவங்களோட இப்போ ரொசைட்டி சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட டீமன்ஸை வெறுக்கிறவங்கள ஆகிடுறாங்க. ஸோ லிட்ரலி நம்ம டைமனையே வெறுக்கிற அளவுக்கு ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சில மாதம் கழிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம், அது ஒரு மாதம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குழந்தை சீக்கிரம் வளர்ந்த மாதிரி தான் காட்டுறாங்க. வாட்ட வரங்க இன்னும் கத்தாரா வந்துட்டு இப்போ கத்தாரா வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஸோ ஒரு பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு அவள் வளர்ந்துருக்கா அப்படிங்கிற நமக்கு கிளியராகவே தெரியும். அது ஒரு மந்தில் தான் ஆக்சுவலி நடக்குது. யாரோ ஒரு வயசான ஒருத்தன் வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ தான் புது கீப்பரா சந்தோஷமா இருக்கே அப்படிங்க மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். என்னடா இவனுக்கு அப்புறம் நம்மளை போய் தெரியும் அப்படிங்க இருக்கா. அவர் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு உனக்கு ஃபீல் ஆயிரும் ஆக்சுவலி கீப்பராக இருக்கிறனால. கத்தாரா கிட்ட என்னோட உண்மையான பேர் ஞாபகம் இருக்கா, உன்னோட உண்மையான பேர் ஞாபகம் இருக்கா, கத்தாராங்கிறது உண்மையான பேரா அப்படிங்க மாதிரிலாம் கேட்பாரு. அப்போ வந்துட்டு இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட உண்மையான பேர் லில்லி அப்படிங்க மாதிரி சொல்ல அப்போ நான் யார் அப்படிங்க மாதிரி கேட்கும்போது அப்பா அப்படிங்க மாதிரி சொல்லிடும். அப்பா இந்த பேரை இந்த வார்த்தையை வந்துட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படி மாதிரி சொல்ல சரி ஓகே வா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படி மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக நான் அவளை விடமாட்டேன் அப்படி மாதிரி என்ன சொன்னாலும் இங்கே பாரு நான் உன்ட்ட கேட்கல அவளை கொடுன்னு நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போக உன்னால் முடியாது அப்படி மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அங்கே பின்னாடி வாக்கிங் பண்ணுற எல்லாத்தையுமே அவர் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனால் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் செத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி மாதிரி கேட்கும்போது உன்னோட சகோதர சகோதரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி மாதிரி சொல்ல அந்த சகோதர சகோதரி யார் தெரியுமா, ஆனாவும் டெய்மனுங்க அடங்கொய்யால அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு லிட்டரி வந்துட்டு ஒரு மார்டக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அவரோட ஒரு பொண்ணு தான் வந்துட்டு லிட்டரலி கத்தாரா. ஸோ அவர் தான் வந்துட்டு நம்ம டெய்மனுக்கும் ஆனாவுக்குமே அப்பா. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ வந்திருக்காரு இல்லையா அவர் தாங்க ஆனாவும் டெய்மனோட அப்பாவும். ஸோ கன்ஃபியூசிங்கான ஸ்டோரியாக இருக்குல்ல. பட் ஆனால் சகோதரியே வந்துட்டு அம்மான்னு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் மேபி விக்டோரியாவுக்கு இது தெரியுமோ என்னமோங்க. ஆனால் வியர்டான ஒரு முடிவோட முடிச்சாலும் இந்த சீரிஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதாவது ஒரு சின்ன பிரச்சனையை ரொம்ப இழுத்து கொண்டு போன மாதிரி இருக்கும். ஜென்ரலி வந்துட்டு இந்த கதையை வந்து ப்ராப்பராக கொண்டு போய் ஒரு எபிசோட் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் ஒவ்வொரு எபிசோடுமே 1 hour கிட்ட இருக்கும், 52லேருந்து 54 நிமிஷம் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ரொம்ப இழுவையாக கொண்டு போன மாதிரி இருக்கும். பட் அது வந்துட்டு ஒரு சீரியஸாக இருக்கிற பட்சத்துக்கு தேவை தான். பட் இருந்தாலும் ஷார்ட்டாக முடிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் இருந்தால் இதான் அதோட எண்டிங்கு. பாசிபிளி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். சில விஷயங்கள் விட்டுருக்கலாம். ஏன்னா அந்த மகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபேமிலி நிறைய பேரை கொண்டிருப்பான். அது வந்துட்டு ஒரு அன்னெசரி சீனுன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி வந்துட்டு அவங்க டீமன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கான ஆளுகளை எடுத்துக்கிறாங்க, அவங்க சக்தியை பலப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு கேரக்டர் பாதியிலே காணாமல் போயிருப்பான். அவனுக்கு ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். ஒரு சொசைட்டி அவங்ககிட்ட வந்துட்டு வெளியில் வரக்காகலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப்லாம் இருக்கும். வாட்ட வருங்க. பட் இதுதான் அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தராக சீசன் 2 வந்திருந்தது அப்படின்னா நிஜமாலுமே அந்த ஃபேமிலி ரியூனியன் அப்பா அம்மா பசங்க எல்லாருமே சேர்ந்து ரியூனியன் ஆகுறாங்க. பட் இது எதுக்காக, இதனால் என்ன ஆக போகுது, இதோட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, திரும்ப இதே தான் ரிப்பீட் ஆகும். பிளட் தேடுவாங்க, இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. பட் என்ன ஒரு பொட்டன்ஷியல் எனக்கு தெரியல. மேபி காமிக்கில் அது பெட்டராக கொடுத்துருக்கலாம். எனக்கு இப்போ இந்த லைவ் ஆக்ஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால ஃபர்தராக வந்துட்டு ஃபியூச்சரில் காமிக் ஒரு வேலை பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு வீடியோவாக போடுறேன். சிப்பதி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புதிய பார்க்கும் முறை உங்களோட பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டாக சொன்ன சென்டர் சாதாரண முக்கியமான விஷயம் வேற உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.